இன்றைக்கி வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன, அதை நான் எவ்வளோ நேரம் சாப்பிட்றேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா, எல்லா வீடியோலையும் நான் வந்து என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவை நான் எவ்வளோ நேரம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் வேக வச்சது, வேர்க்கடலை வேக வச்சது, அதுக்கப்புறம் கேரட்டு வந்து வேக வைக்காமல் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் சோளம். அதுக்கப்புறம் 3 முட்டை. புரோட்டீனுக்கு 3 முட்டை. ஸ்வீட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்பழம். இது கூட லெமனை கொஞ்சம் புழிஞ்சு ஊத்தி, ஒரு சாலட் மாரி செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். இதோட வெயிட்டு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 600 கிராம் இருக்குன்னு வைங்களேன். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நான் எவ்வளோ நேரம் சாப்பிட்றேங்கிறத நான் காமிக்கிறேன் அப்படியே. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா, டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 11:30 ஆயிட்டு. 11:30ன்னே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். டைம் கரெக்ட்டா 11:30. நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வீடியோட எண்ட்ல இதோட டைம் நான் காமிக்கிறேன் வீடியோட எண்ட்ல. இப்போ இதை வந்து ஒரு வாய் வச்சு அதை நான் கடித்து சாப்பிட்றேன். எவ்வளோ நேரம் ஒரு வாய் வந்து நான் கடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. 26 தடவை கடிச்ச பிறகு தான் மாவாய் உள்ளே போகுது. கிட்டத்தட்ட 600 கிராம் அளவுக்கு உள்ள சாலடு, எக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக ஒரு மாம்பழம். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா 17 நிமிஷம். என்னோட ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 17 நிமிஷம் துல்லியமாக இருக்குங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இருக்கிற நவீன காலத்தில் நம்ம வந்து வேலைக்கு வேகத்தில் போகணும், வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே ஸ்பீடை நம்ம உடம்புக்கு காட்டணுமான்னு கேட்டிங்கன்னா காட்டக்கூடாது. ஒரு சாப்பாடை எடுத்துட்டா அதை நல்லா ருசித்து, நல்லா மென்று, பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ இந்த நவீன காலகட்டத்தில் இந்த மாதிரி விழிப்புணர்வான வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படணுங்கிறதுக்காக தான் நானே ஒரு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி அதை வந்து சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் உள்ளவங்கலாம் டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு வேலைக்கு போகிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரத்தத்தில் சீக்கிரமாக நம்மளோட சாப்பாடு வந்து சர்க்கரையாக மாறி கலந்துருது. அப்படி கலக்கும்போது இன்சுலின் லெவல் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறனால சுகர் ஸ்பைக் வந்து பயங்கரமாக ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வான மெசேஜை வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு புரிய வைங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணுங்க. ஸோ நம்ம உணவு வழக்கத்துலேருந்து மாற்றி அதை நம்ம வந்து நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போகிறது தான் நம்மளோட சேனலை வந்து நான் தொடர்ச்சியாக அதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.